இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலியமா ஒரு அருமையான ஃபன்னி வீடியோ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபன்னி வீடியோ ஒரு பூமராங் ஸ்டைலில் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தால் மட்டுமே அந்த பூமராங் ஸ்டைலில் ஒரு ஃபன்னி வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை என்னால் ப்ளே ஸ்டோரில் பார்க்க முடியுது. ஸோ அருமையான ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தணுமா, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்க நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பூமராங் ஸ்டைலில் ஒரு ஃபன்னி வீடியோ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட எடுத்துக்காட்டு தான் பக்கத்தில் ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை மாதிரி தான் நம்ம வந்து ஒரு அழகான ஒரு ஃபன்னி வீடியோ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு பிட்டு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் கிடைக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபன்னி வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபன்னி வீடியோ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பூமராங் ஸ்டைலில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு சில வினாடிகள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபன் வீடியோன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபன் வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளையிங் மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்டை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணல. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வந்து டவுன் ஏரோ இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இந்த எஃபெக்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலி. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் நம்மளுடைய ஃபன்னி வீடியோக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு சில வினாடிகள் எடுக்கும். ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய நெட் வந்து மொபைல் டேட்டாவாக இருந்துச்சுன்னா சில வினாடிகள் எடுக்கும். அதே நேரத்தில் ஹோம் இன்டர்நெட்டாக இருந்துச்சுன்னா செகண்டில் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் டவுன்லோட் ஆகிடும். நண்பர்களே, இந்த எஃபெக்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் டேப் பண்ணுவோம். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம், இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து எப்படி ஃப்ளை ஆகுதுன்னு நம்ம ஃபோட்டோவை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, ஸ்டார்ட்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கலாம், இதில் 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று வந்து இதில் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன், ரெண்டாவது வந்து வானத்தில் உங்கள் ஃபோட்டோவை டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், வானத்தில் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோனில் நம்ம இது பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த இமேஜுக்கு பக்கத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்கள் ஃபோனோட கேலரிக்கு கொண்டு போகும். அதில் உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள், மறுபடியும் டேப் பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ப்ரிவைவ்னு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய ப்ரிவைவை நீங்கள் டேப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னி வீடியோ கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் கவனிக்கலாம், உங்களுடைய ஃபோட்டோ இந்த ஃப்ளையிங் மொபைலில் செம்மையாக இருக்குல்ல, அருமையாக இருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வழக்கம் போல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் பட்டன் இருக்குது, இதை நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ சேவ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எங்கே சேவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே சேவ் ஆகிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபன்னி வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி தந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இப்படியே லைக் பண்ணுங்கள்.